ஸோ எஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிற அடுத்த பாட்டு வந்து உள்ள ஒளிச்ச உயிரே. அண்ட் இந்த பாட்டோடைய ஆடியோ வெர்ஷன் தான் கேட்க போகிறோம். போன வீடியோவில் ஜனநாயகன் படத்தை நான் பார்க்கணுன்னு ரெஜிஸ்டர் பண்ணேன். இந்த வீடியோன்னு சொல்கிறேன், அடுத்த வீடியோன்னு சொல்லுவேன். நான் இன்னும் ஜனநாயகன் படத்தை பார்க்கல, ஆனால் அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு தான் படத்துக்கு நான் போகிறதா ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன். போயிட்டு வந்துட்டு வீடியோ பண்ணால் நீ அவசியப்பட்ட அது முன்னாடியே சொல்லிட்டேன். நடக்கிற ஒரு காரியமாக எனக்கு இப்போதுக்கு தெரியலை, இப்போ போயின்னு தெரியல. ஸோ ஓகே, இதெல்லாம் தாண்டி இந்த பாட்டில் கேட்டு வந்துடலாம். அண்ட் அனிருத்தோடைய வோக்கல்ஸ் அகெயின் அண்ட் விவேக்கோடைய லிரிக்ஸ். ஓகே, ஸோ கேட்டு வந்துடலாமா? வாங்க. அண்ட் ஆல் தி தளபதி ரசிகர்கள், ஜனநாயகன் படத்தை பார்த்தவங்க எல்லாம் இருப்பீங்க, வாங்க கேட்கலாம். எப்படி இந்த பாட்டு இருக்க போகுது தெரியல. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா பெல் பட்டன் இருக்குது, அதை ஏற்றிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அப்டேட்ஸ் எனி டைம் வேறு உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ கேட்டு வந்துடலாமா? ரெடி, 3, 2, 1 and here we go. அலை வைக்காம இருக்க அளவுக்கு பெட்டர். சாங்கோடைய ஆரம்பமே அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. எங்க மனசில் எழுதி வச்சாழியாது நீ நெஞ்சம் சோர்வடைஞ்ச போது ஒரு துணையா வந்த ஒளி நீ. கண்ணில் நீர் வடிஞ்ச போது சிறு துணியா வந்தவனோ நீ. Beautiful lyrics. உள்ள ஒளிச்ச உயிரே இப்ப பிரியாது நீ. முடிஞ்ச அளவுக்கு என்ன நான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேங்க. தனியா கிடக்கு ராசாமந்த சிம்மாசனம் தனியா கிடக்கு. ஒன்ன பார்த்து எழும் கூச்சல் அது தனியா இப்ப கிடக்கு. தெரியாட்டமிடும் கால்கள் அது தனியா இப்ப கிடக்கு. என்ன சொல்றது? அது தனியா இப்ப கிடக்கு. புகழ்ந்த காத்தும் அட தனியா இப்ப கிடக்கு. அண்ணன் கொடுத்த நேசம் அது நிறைவா நெஞ்சில் இருக்கு. உள்ள ஒளிச்ச உயிரே இப்ப பிரியாது நீ. எங்க மனசில் எழுதி வச்சாழியாது நீ. கம்ப்ளீட்லி பிரேக் டவுன். பெரிய ஒரு ஹார்ட் பிரேக். கண்ட்ரோலில் இருந்தேன், வேணாம் அழுகக்கூடான்றதுல இருந்தேன். அதுதான் அது எப்படி சொல்கிறது. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து இவருடைய படங்கள் பார்த்துக்கிட்டு தான் வாரோம்.
இப்போ வரைக்கும் எனக்கு என்னமோ தெரியல, இந்த படம் வந்து ஏன் எனக்கு பார்க்க முடியாமல் போச்சுன்றதுக்காக காரணம் கூட தெரியல. பிகாஸ் எனக்கும் அந்த டைமும் இருக்கல. என்னுடைய ஒர்க் ஷெடியூல் எல்லாமே லைக் ஸ்டடீஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு பார்க்கும்போது இட்ஸ் ரியலி ஹார்ட் யூனோ. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ண FTFSக்கு போகலான்னு, கடைசி படமாச்சு பார்க்கலான்னு, அதுவும் பார்க்க கிடைக்கல. ஆனால் ஓகே தான், ஒரு ஃபில்ம் ஸ்டார், அவர் ஒரு பப்ளிக் ஃபிகர் அண்ட் அவரை பார்த்து நாங்கள் வளர்ந்துருக்கோம். அண்ட் நவ் ஹீஸ் அ லீடர் டு தி ஹோல் அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டேட்டுக்காகவே அவர் இருக்கார். அண்ட் ஹீஸ் லீடிங் ஹிஸ் வே டு சர்வ் த பீப்புள். அப்படின்ற பட்சத்தில் அவர் சினிமா விட்டு விலகியும் லைக் அவருடைய மெமரிஸை வந்து மக்கள் கையில் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அண்ட் ஒன் லாஸ்ட் டான்ஸாக இருக்கட்டும், ஒன் லாஸ்ட் தியரிக்கல் மூமெண்ட், வாட் எவர், எல்லாம் ஒன் லாஸ்ட் பட் ஹீ ஸ்டில் எக்ஸிஸ்டிங்குங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அவர் வந்து தந்த படங்களை வச்சு லைக் நாங்கள் பார்த்து அதை செரிஷ் பண்ணுறதுக்கான மூமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் சைடில் பார்த்தா இட் வில் பி ஃபைன், எனக்கு என்னை பொறுத்த மட்டும். அண்ட் ரொம்ப கவலையான ஒரு விஷயம் அதுதான். எனக்கு இந்த பாட்டில் வந்து அது கம்ப்ளீட்டாகவே அவருக்காகவே எழுதுகிற மாதிரி இருக்குது. அவருக்கான சிம்மாசனம் இனி சும்மா இருக்க போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருக்காக வந்த ரசிகர் கூட்டமாக இருக்கட்டும், இனி வந்து லைக் இது அப்படியே கம்ப்ளீட்டாக உடஞ்சிருச்சு. அப்படி பார்க்கும்போது நான் எல்லாம் சர்காருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் நான் அப்படி இருந்து நான் டிக்கெட் வாங்கி பார்த்துருக்கேன். 1 hourலாம் நின்றுருக்கேன். சர்காருக்கெல்லாம் ஃபஸ்ட் ஷோக்காக பெரிய ஒரு போராட்டம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது இந்த பாட்டு அப்படியே எனக்கு கனெக்ட் ஆகுது. இப்படி இருந்த ஒரு சிச்சுவேஷன் இப்போ இப்படி மாறி இருக்கு. பட் ஸ்டில் ஐ எம் ஹாப்பி ஃபார் வாட் ஹீஸ் டூயிங் நவ். எனக்கு வேறு எதுவுமே இல்லை. ஆஸ் அ ஃபேன், ஆஸ் சினிமா ரசிகன், இவ்வளோ நாள் நான் அவர் பார்த்து வளர்ந்துருக்கோம். எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சா நாங்கள் வந்து அவருடைய அந்த விஷனுக்காக நாங்கள் வந்து ஆக்சுவல் வி ஷுட் கங்க்ராச்சுலேட் ஹிம். அண்ட் நாங்கள் அவருக்கான சப்போர்ட்டையும் நாங்கள் கொடுக்கணும். வாட் எவர் இட்ஸ் கோன் ஹேப்பன், இட் வில் ஹேப்பன். அண்டு என்ன செய்ய, அவ்வளோதான். இனி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது. இனி அவர் ஃப்யூச்சரில் அவராக எடுக்கிற முடிவு தான். இனி வந்தால் வருவாரன்றதுலாம் அது தெரியல. அண்ட் இந்த பாட்டை வச்சு எனக்கு அதாவது நான் இப்போ வேறு ஏதோ பேசுகிறதுக்கான காரணம் எனக்கு இந்த பாட்டை அப்படி தான் கனெக்ட் பண்ணுது. பாட்டு வந்து வெறும் பாட்டெல்லாம் இல்லை, இட்ஸ் ஆல் அபவுட் அவர் ஃபீலிங்ஸ். ஸோ இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான டைம் தான் இந்த ஒரு வீடியோ நான் பார்க்குறேன். எல்லா வீடியோவும் சொல்லியிருப்பேன், பட் இது கொஞ்சம் ஒரு லிரிக்கல் வீடியோ வந்து இன்னும் நடந்திருக்கும். ஆடியோவாக கேட்கும்போது இட்ஸ் ஹர்டிங் மோர். எனிவேஸ், வி வில் மிஸ் யூ சிஎம் சார். அண்ட் அழுகா கூடான்றிருந்தேன், அழுகலை. கம்ப்ளீட்டாக நான் வந்து என்னோடய இதை லாக் பண்ணி ஐம் ஸ்பீக்கிங் ஸோ ஸ்டெடிலி. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியலை. போயிருப்பீங்க பல பேர். போனதில் எப்படி இந்த படத்தோட ஸ்டோரியை விடுங்க, படம் ஸ்டோரி நல்லா இருக்கோ இல்லையோ, பட் இட்ஸ் ஸ்டில் ஃபார் ஹிஸ் ஓன் அவருடைய டிசிஷனில் தான் படமே வந்து லைக் இட் வாஸ் டிரெக்டட். ஸோ அவருக்கான படம் இல்லை. எப்படி இருந்துச்சு, எப்படி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதை கீழே சொல்லுங்கள். அண்ட் இந்த பாட்டையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அனிருத்தும் அவ்வளோ ஃபீலாக பாடியிருக்காரு. இது வேறு யாரும் கூட பாடி தான் நல்லாயிருக்கும்னு தான் யோசிச்சேன். பட் ஸ்டில் ஹீஸ் ஹோல்டிங் தட் ஃபீலிங்ஸ். அவருமே பாடும்போது எப்படி இருந்திருக்கும் நான் யோசிச்சு பார்க்குற ஸ்டூடியோக்குள்ளே. லிரிக்ஸையும் லைக் விவேக் சார் தான் இருக்கார். ஸோ அவர் எழுதின எல்லா லிரிக்ஸுமே விஜய் சருக்கு பர்சனலி விஜய் சருக்காகவே எழுதின மாதிரி தான் இருக்குது. அண்ட் அது நமக்கும் ரொம்ப ஃபீல் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் ஐ ஹாவ் நோ ஐடியா, ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் அதர் தேன் திஸ். அவ்வளோதாங்க. இனி உங்கள் கையில் நான் விடுறேன், நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ என்ன பற்றி இருக்க போதும், அடுத்த வீடியோவும் இவருடைய சாங்காக தான் இருக்க போகுது. அண்ட் நான் நினைக்கிற மாதிரி மேபி த த்ரூ லீடர் ஆடியோ சாங் கேட்கலாம். அண்ட் அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரி. அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.